ஹாய், திஸ் இஸ் சையத், ஒய் வித் சையத். நான் இன்னைக்கு ஆண்களை பற்றி தான் பேச போகிறேன். ஆண்கள் எப்படிப்பட்ட வலிகள், வேதனைகள் உள்ளுக்குள்ளேயே புதைச்சி வச்சு நிறைய பேர் வாழ்கிறாங்க. வெளிநாட்டிலையும் சரி, உள்ளூர்லேயும் சரி. இதுதான் நம்ம வாழ்க்கை. அவங்க அழுதாலும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை, ஆறுதல்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அதே ஒரு பெண் அழுதா பல பேர் ஆறுதல் கூறுவதற்கோ ஆறுதல் சொல்வதற்கோ ஓடி வருவாங்க. இந்த குதிரை கூட அப்படி ஓடி வராது, அதை விட ஃபாஸ்டா ஓடி வருவாங்க. ஸோ இன்னைக்கு நான் முக்கியமான இந்த டாபிக்கை பத்தி பேச போறேன். கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ, கண்டிப்பா உங்களுக்கு என்னன்னு புரியும். ஆண் சிறுவனாக இருக்கும்போது அவனுக்கு சொல்லி கொடுப்பது என்ன தெரியுமா? ஆம்பளை பையன்டா நீ, அழுவாதடா. ஆம்பளை பையன் அழுவலாமா? இதை நீங்களும் சொல்லியிருப்பீங்க, நீங்களும் இதை கேட்டிருப்பீங்க. உங்க அம்மா கிட்டேயோ நீங்க சின்ன பசங்களுக்கு இதே தான் சொல்லியிருப்பீங்க. அந்த ஒரு வார்த்தை அவன் உணர்வுகளை பூட்டி வைக்க கற்றுக்கொள் கொண்டிருக்கிறான். அவனுடைய உணர்வு வலிகள் அதே ஒரு பெண் சமாளிக்க முடியாது. ஆண் இடத்துல அந்த ஒரு பெண் ஒரு வருஷம் கூட தாங்காதுன்னு நான் நினைக்கிறேன். சொல்லிடலாம் ஈஸியா, நான் ஆனா பிறந்தா நல்லா இருந்திருப்பேன், ஏன் இப்படி நான் இந்த பெண்ணா படித்தேன், சில பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். சில வீட்டில் அப்பா இல்லைன்னா அந்த முதல்ல இருக்கிற ஆம்பளை பையனும் ரெண்டாவது பையனும் அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு வரும். அவங்களுக்கு வேலையில் விட்டுருவாங்க, படிக்க காசு இருக்காது, காலேஜ் அனுப்ப காசு இருக்காது. படிக்கிற வயசுலேயே சில பேர் வேலைக்கு போயிருப்பாங்க, கூலி வேலைக்கு. இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு தொழில் வளர்ச்சி ஆண்களுக்கு எவ்வளவு முக்கியம். ஒரு குடும்பம் அம்மாவுக்கும் பார்க்கணும். ஒரு மிடில் கிளாஸ் பையன், ஒரு ஏழை பையன், அவனுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள் இருக்கு, எத்தனை ஸ்ட்ரகிள் வருது. சில பேர் பொறுப்பு இல்லாம குடிச்சுக்கிட்டோ, கெட்ட பழக்கத்துல, கெட்ட நண்பர்களோட சேர்ந்து குட்டி சோறாய் கெட்டு போறாங்க, உடம்பு கெட்டு போய். இப்படியும் சில ஆண்கள் இருக்காங்க. சில ஆண்கள் பொறுப்போட, என்னுடைய ஃபேமிலி இருக்கு, அம்மாவை பார்க்கணும், என் பொண்டாட்டி இருக்கா, என் பையனுக்கு படிக்க வைக்கணும், அதே நேரத்தில் எங்க அம்மாவை பார்த்துக்கணும். இந்த ரெண்டையும் மேனேஜ் பண்ணுவான். பொண்டாட்டியும் அம்மாவையும் மேனேஜ் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அதையும் மேனேஜ் பண்ணுவான். இப்படி ஓடிக்கிட்டே இருப்பான். தனக்காக ஓடி இருப்பான். தனக்காக ஒரு ஆசைக்கு நிறைவேற்றுறதுக்காக அவன் ஓடி இருப்பான்னு நினைச்சா இல்ல, அந்த வாய்ப்பும் அவனுக்கு இல்ல. அந்த வாய்ப்பை அவனே உருவாக்கவும் மாட்டான். அப்படியே கல்யாணம் ஆகும். சின்ன வயசுல இருந்தே வேலை செஞ்சிருப்பான், இல்ல படிச்சு வேலை செஞ்சிருப்பான். படிச்ச உடனே வேலைக்கு போயிட்டு அம்மா அப்பாவை பாத்துக்கிறது, அப்புறம் கல்யாணம் ஆயிட்ட பிறகு அவங்கள பாத்துக்கிறது. இவன் ஒரு வருஷமாச்சு, 6 மாசமாச்சு அவனுக்கு ஒரு ஃப்ரீயான டைம் இல்ல, அவன் ஃப்ரீயா இருப்பான்னு பார்த்தா ஒரு 6 மாசம். இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கிற பையன் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா, அதுல இருந்து ஒரு 6 மாசம் சும்மா இருக்க முடியுமா? அவன் கல்யாணம் ஆயிட்டோ, கல்யாணத்துக்கு முன்னாடியோ, பசங்க பிறந்ததுக்கு அப்புறமும், அந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு 6 மாசம், ஒரு வருஷம் அவன் சும்மா இருப்பானா? சும்மா இருக்க முடியுமா? அதுதான் இந்த ஆணுடைய வாழ்க்கை. இன்னொரு விஷயம் உங்களுக்கு புரியுமா? பெண்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துலயும் சரி பட்டுன்னு தண்ணி வந்துடும். ஆனா ஆண்கள் அழவே மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டம் இருக்கும், என்னென்னமோ கஷ்டம் வரும். லோனு, அவனுக்கு காசு கொடுக்கணும், இவன் இந்த பக்கம் இங்க சம்பாதிக்கணும், மேனேஜர் தொல்லை, ஓனர் தொல்லை. அப்படி வேலைக்கு போய்கிட்டு ஏதாவது அடிபட்டாலும் சரி, ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டுரும். அப்ப கூட அந்த வலியை தாங்குவான், ஆனா அழுவ மாட்டான். வலியில துடிப்பான், ஆனா அழுவ மாட்டான். இப்படி. ஆனா அதே ஆண் அழுதுட்டா அந்த எவ்வளவு பெரிய வலியா இருக்கும். ஸோ மிடில் கிளாஸ் லைஃப், ஏழைங்களுடைய லைஃப் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள். அதுவும் அந்த பையனுக்கு பொறுப்புன்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அன்னிலிருந்து அவன் அவ்வளவுதான். அன்னிலிருந்து அவன் லாக் ஆயிட்டான். ஜெயிலுக்கு போயிட்டான்னு சொல்லலாமா, இல்ல அவன் அவனுக்கே அவன் சூனிய வச்சுக்கிட்டான்னு சொல்லலாமா? அமைதியாக சிரிக்கும் எல்லா ஆண்களும் சந்தோஷமாக தான் இருக்காங்க என்று நீங்க நினைச்சுக்காதீங்க. அவனுக்குள்ள எத்தனையோ பிரச்சனை. அதுக்கு நடுவுல அவன் சில டைம் நொந்து போயிருப்பான். என்னடா நொந்து போயிருப்பான். டெய்லி வேலை, டெய்லி இது சம்பாதிக்கணும், அவங்ககிட்ட திட்டு வாங்கணும், அவங்ககிட்ட அவனை பதில் சொல்லி நிக்கணும், டெய்லி இதே ஓடிக்கிட்ட. ஒரு நாள் அவன் நொந்து போய் எல்லாம் விட்டுலாம் சொல்லி இது பண்ணுவான். மறுபடியும் அப்படியே ஸ்டெக்காய் நிற்பான். இல்ல, நமக்காக 2 ஜீவன், 3 ஜீவன், அம்மா அப்பா பசங்க இருக்காங்க, பசங்களுடைய லைஃப் மறுபடியும் அதே ஸ்டார்ட் பண்ணுவான். கடைசி வரைக்கும் அவன் தனக்காக
அவன் முழுசா ஃபுல்ஃபில்லாக அவன் வாழ்வான்னு பார்த்தா 90% இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த மாரி இது போல கஷ்டப்படுறவங்க, உங்களுக்காக இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரி இருக்கிறவங்க, மச்சான் இது உன்னுடைய லைஃப் தான்டா பேசியிருக்காரு, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேக் கேர், பை பை.